السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح من تزكى. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: المهاجر من هاجر نفسه المجاهد من جاهد نفسه أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லோன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஒருவனுக்கு உரித்தானது. ஏகவனாம் அல்லாஹுனுடைய அன்பும் அருளும் நம் உயிரிலும் மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக நம் எல்லோரின் மீதும், நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்கள், நம்முடைய ஆசான்கள், குருமார்கள் அத்துணை பேரின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய பேரருள் பெரும் கருணையை கொண்டு இன்றைக்கு நடைபெறக்கூடிய திக்ர் மஜ்லிஸினுடைய நிகழ்வில முன்னிலையில அமர்ந்து தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜாமியா பள்ளியினுடைய, ஜும்மா பள்ளியினுடைய தகுதிமிக்க தலைவர் முத்தவல்லி, செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களே, இந்த பள்ளியினுடைய தலைமை இமாம் உள்ளிட்ட வருகை தந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, உலமாக்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தங்கள் எல்லோரிடத்திலும் துஆவை வேண்டிக் கொண்டு எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அஜபல் அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய வாழ்க்கையே ஆச்சரியமான வாழ்க்கை. இதா அஸாபத்துஹு ஸர்ராஉ ஷக்கர, ஏதாவது மன மகிழ்வை தரக்கூடிய நிகழ்வு ஒரு மோமினுக்கு முன் வந்தால், அவனிடத்திலிருந்து பிறந்தால், அவனுக்கு ஏற்பட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். ஃபஹுவ கைருல் லஹு, அதுவும் நன்மைதான். ஒய்தா அஸாபத்துஹு ஸர்ராஉ ஸபர, ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டது, ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டது, ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது, இல்ல ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டது, அல்லாஹ்விற்காக பொறுத்து கொள்கிறான். ஃபஹுவ கைருல் லஹு, அதுவும் ஒரு மோமினை பொறுத்த வரைக்கும் நன்மைதான். சொல்லுவாங்கல்ல பழமொழி, யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். எதுவும் வேஸ்ட் கிடையாது. ஒரு கட்டத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஒரு தருணம், பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நபித்தோழர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நபித்தோழர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நபித்தோழர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நபித்தோழர்கள் எல்லாம் விட்டிருக்கக்கூடிய ஒரு சபை. அந்த சபையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடுகதை போட்டாங்க. விடுகதை உண்மைத்துவத்தை பொதிந்திருக்கக்கூடிய நகைச்சுவையான வார்த்தைகள் பேசுவதும் கேட்பதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. உண்மை இருக்க, பொய்மை அதில் இருக்கக்கூட, விளையாட்டுக்கு கூட மார்க்கத்தில் பொய் சொல்வதற்கு அனுமதி இல்லை. சில கட்டங்கள்ல சொல்லிக் கொள்ளலாம். ஒரு கணவர் மனைவியிடத்துல பொய் சொல்லிக்கிறலாம், அதுக்காக அதையே பழக்கமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. ஒரு நிர்பந்தமான நிலைகள் ஏற்படுகிற போது
தன் மனைவியிடத்துல அவர் பொய் சொல்லலாம், மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. தாய்மார்கள் கோச்சு கொள்ளக்கூடாது. மார்க்கம் என்னவோ அதை நான் முன் வைக்கிறேன். யுத்தத்துல பொய் சொல்லலாம். யுத்தம் என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்று. தலையை வெட்டுற மாதிரி போயிட்டு இடுப்பை வெட்டுறது, காலை வெட்டுறது, காலை வெட்டுற மாதிரி தாக்குற மாதிரி போயிட்டு தலையில தாக்குறது, இது ஒரு ஏமாற்று. அந்த ஏமாற்று அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. பொய் என்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்துல பொதுவாக யுத்தம் எப்படி நடக்கும் என்று சொன்னால், முதல்ல எடுத்த உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதுவாங்க, இல்ல ரெண்டு பேர் மோதுவாங்க, இல்ல மூணு பேர் மோதுவாங்க. பிறகு ஒரு சின்ன சின்ன கூட்டம் மோதிக்கொள்வார்கள். அதற்கு பிறகுதான் பெரிய ஹங்காமா என்ன செய்ய ஏற்படும். ஒரு யுத்தம். அதற்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் அவர்களை எதிர்த்து எதிரியினுடைய படையிலிருந்து எப்படிப்பட்டவன் வருகிறான் என்று சொன்னால், அவனை எதிர்த்து யாருமே இதுவரைக்கும் வின் பண்ணதில்லை. அவனை எதிர்த்து யாருமே வின் பண்ணவில்லை. அவனை எதிர்த்தவர்கள் தோற்று போனார்கள். அப்படித்தான் வரலாறு. அப்படியான ஒரு நிலை. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவுக்கு இணங்க அவனை எதிர்கொண்டு செல்கிறார்கள். அல்லாஹ் ஒரு யுக்தியை போடுகிறான், ஒரு சிந்தனையை கொடுக்கிறான். என்ன சிந்தனை என்று சொன்னால், அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த முரடனான எதிரியை பார்த்து, இந்த பாருப்பா, ஒத்தைக்கு ஒத்ததான், தைரியம் இருந்தா ஒத்தைக்கு ஒத்த என்றுதான் சொன்னார்கள். உடனடியாக அவன் என்ன செய்தான் என்றால், அவனுக்கு ஒரு மமதை ஏற்பட்டுருச்சு. யாரப்பா எனக்கு உதவியாக வர்றதுன்னு அப்படி திரும்பி ஒரு பார்வை பார்த்தான்ல, ஒரே போடு, முடிஞ்சு போச்சு. யாருமே வரல. ஆனால் ஒரு யுக்தி, யுத்தத்தினுடைய தந்திரம். ஏன்னா அங்க தந்திரமும் ஏமாற்றும் என்பது வியாபித்ததுதான் யுத்தத்தினுடைய நிலைப்பாடு. அங்கே போய் சொல்லலாம், அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது. ரெண்டு சாரார் பிளவுபட்டு போய் கிடக்கிறாங்க. இரு சமூகம் பிளவுபட்டு போய் கிடக்கிறது. இரு சம்பந்த புறங்கள் பிளவுபட்டு போய் கிடக்கிறது. ரெண்டு பேரு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் ஒற்றுமைப்படுத்துவதற்காக போய் பேசி என்ன செய்யலாம், ஒண்ணு சேர்த்து வைக்கலாம். இஸ்லாஹுன் நாஸ். இவர் அவரை பத்தி எந்த புகழாரமும் சொல்லி இருக்க மாட்டாரு. ஆனா இவர்கிட்ட சொல்றது, என்னப்பா நீ தான் அவர்கிட்ட எப்ப பார்த்தாலும் குறை கண்டுகிட்டு இருக்கிற, ஆனா அடுத்தவர்கிட்ட பேசும்போதெல்லாம் உன்னை பத்தி புகழ்ந்துதாப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்றது. ஆனா உண்மை அது அல்ல. அதே மாதிரி அவர்கிட்ட சொல்றது. இப்ப ரெண்டு பேரும் அடுத்தடுத்து நேர்முகப்படுகிற போது வெட்கித்துக் கொள்வார்கள். என்னை பற்றி நல்ல அபிப்பிராயம் கொண்டிருக்கக்கூடிய உன்னை பற்றியாப்பா நான் சண்டையிட்டு கொண்டிருக்கிறேன், உண்மைதான் நான் விரோதம் வைத்திருக்கிறேன், குரோதம் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, வெட்கித்து போவார்கள். அருமையான பெருமக்களே, ஆகவே ஷரியாத்துல சில விஷயங்களுக்கு மட்டும்தான் பொய் என்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. உண்மைதான் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு இஸ்லாமியனுக்குரிய அடையாளம். வியாபாரத்துல போய் சொல்லக்கூடாது, குடும்ப வாழ்க்கையில போய் சொல்லக்கூடாது, கொடுக்கல் வாங்கல்ல போய் சொல்லக்கூடாது. பொய் என்பது மார்க்கத்துல அது வன்மையாக கண்டிக்கப்பட்டது ஒன்று மட்டுமல்ல, ஒருவனுடைய வாயிலிருந்து பொய் வெளிப்பட்டு விட்டால் அந்த மனிதனை விட்டும் மலக்குமார்கள் பல மைல்கள் தொலை தூரம் ஓடி விடுகிறார்கள், தூரமாகி விடுகிறார்கள். ஏன்னா அந்த பொய்யினால ஏற்படக்கூடிய துர்வாடையை அந்த மலக்குகளால் கூட தாங்க முடியாது. மலக்குகளால் கூட தாங்க முடியாத ஒரு துர்வாடை வெளிப்படுகிறது. ஈமானை இழக்க வைக்கக்கூடியதுதான் பொய். மிகல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமினிடத்துல பாவம் என்று சொன்னால் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் நடக்கலாம், நடப்பதற்குரிய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. ஒரு கால் வாய்ப்பு நடந்து விடலாம். ஆனால் பொய் மட்டும் ஒரு மூமினிடத்திலிருந்து வெளிப்படாதுன்னு சொன்னார். ஆகவே உண்மைத்துவம் என்பதுதான் வாழ்க்கை. விடுகதை போடுறாங்க,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில என்ன செய்யறாங்க, விடுகதை போடுறாங்க. அந்த விடுகதையில சொன்னாங்க, மரங்களில் ஒரு மரம் இருக்கிறது, அது ஒரு மூமினை போன்றது. அது என்ன மரம் என்று கேட்டாங்க. நபி தோழர்களுக்கு அந்த நேரத்துல என்ன செய்யல, விளக்கம் ஏற்படவில்லை. இருந்தாலும் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு மகனார், அவங்க மனசுல அவங்க கல்புல அல்லாஹ் போட்டுட்டான், இதுதான் விட அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த சபையில சொல்வதற்குரிய தைரியம் அவர்களுக்கு ஏற்படவில்லை. தன்னுடைய தந்தை போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள், நபி தோழர்கள் அங்க என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கும் அவங்களே பதில் சொல்லல. நாம சொல்லி அதுல ஒழுக்க குறைவு ஏற்பட்டு விட்டால் என்ன செய்வது என்று வெட்கப்பட்டு கொண்டு இருந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுதான் பேரித்தமரம் என்று சொன்னார். பின்னாடி அந்த நிகழ்வெல்லாம் முடிந்ததற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்துல அவங்க மகனார் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனேயே இதுதான் விடை என்பதை ரப்பு எனக்கு என்ன செஞ்சுட்டான், உள்ளத்துல போட்டுட்டான். ஆனா சொல்ற துணிவு எனக்கு என்ன செய்யல, ஏற்படல என்று சொன்ன போது உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீ அங்கே சொல்லி இருந்தால் உமருடைய மகன் மகத்தான ஒரு பதிலை சொல்லிவிட்டான் என்ற ஒரு பெருமிதம் எனக்கு ஏற்பட்டு இருக்கும் அல்லவா, நீ சொல்லி இருக்கலாமேன்னு சொல்லி பின்னாடி சொன்னார். சொல்வதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அருமையான பெருமக்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமினுடைய வாழ்க்கையை பேரித்த மரத்திற்கு ஒப்பிட்டு சொன்னதனுடைய இலக்கு நோக்கம், பேரித்த மரத்தில் எதுவும் வேஸ்டேஜ் கிடையாது, அத்தனையும் மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒன்று, எதுவுமே வேஸ்ட் கிடையாது. அது மாதிரி தான் ஒரு மூமினுடைய வாழ்க்கை, அவனுடைய பேச்சு, மூச்சு, சிந்தனை, செயல்பாடு எதுவுமே வேஸ்டேஜ் என்பதே கிடையாது. அப்படி இருக்கவும் கூடாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டுகிறார். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னங்க வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு ரெண்டு தான், ஒன்று சுக்ரி செய்வான் அல்லது சபுரி செய்வான். வாழ்க்கையில் அவனுக்கு சந்தோஷம் ஏற்படும் அல்லது கவலை ஏற்படும். இந்த ரெண்டை தவிர ஒன்று இருக்கிறதா? ரெண்டும் கெட்டான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. சந்தோஷம் ஏற்படுகிற போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான், அதுவும் அந்த மூமினை பொறுத்த வரைக்கும் நன்மை. சோதனை ஏற்படுகிற போது அல்லாஹ்விற்காக அவன் பொறுத்துக் கொள்கிறான், அதுவும் அவனுக்கு நன்மை. இன்றைக்கு மக்ரிப் தொழுகையில ஓதப்பட்ட வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வலனபுலுவன்னக்கும், உங்களை நாம் சோதித்தே தீருவோம், ஏதாவது ஒன்றை கொண்டு சோதித்து தரும். ஏதாவது ஒன்று. ஷை என்ற வார்த்தை ஆலிம் பெருமக்களுக்கு தெரியும், நக்கிரா, பொதுவான வார்த்தை, குறிப்பீடு கிடையாது, இன்னதுதான் என்பது கிடையாது. ஏதாவது ஒரு வகையான சோதனை, பெற்றவங்களை கொண்டு பிள்ளைகளுக்கு சோதனை, பிள்ளைகளை கொண்டு பெற்றவங்களுக்கு சோதனை, முதலாளிகளை கொண்டு தொழிலாளிகளுக்கு சோதனை, தொழிலாளிகளை கொண்டு முதலாளிகளுக்கு சோதனை, கணவனை கொண்டு மனைவிக்கு, மனைவியை கொண்டு கணவனுக்கு, சகோதரிகளை கொண்டு சகோதரர்களுக்கு, சகோதரர்களை கொண்டு சகோதரிகளுக்கு, பக்கத்து வீட்டுக்காரரை கொண்டு இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரருக்கு. ஆக ஒட்டுமொத்தத்துல சோதனை எந்த ரூபத்துல வரும், எந்த அமைப்புல வரும் என்று என்ன செய்ய முடியாது, யாராலும் உறுதி செய்ய முடியாது. விஷயின் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டார், ஏதாவது ஒன்றை கொண்டு உங்களை நாம் சோதித்தே தீருவோம். அது ஒரு கால் உங்களுக்கு பீதியை தரக்கூடியதாக இருக்கலாம், பசி பட்டினை பஞ்சம் அதுவாக இருக்கலாம், வனக்கசில் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ், பொருளாதாரத்துல குறைவை உண்டாக்குறது, இல்ல உயிரிழப்பை ஏற்படுத்துவது, கிடைக்கிற லாபங்கள்ல குறைவை ஏற்படுத்துவது, இதுவாக கூட இருக்கலாம். ஒரு விளக்கத்துக்குத்தான் ரப்பு அதை சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமே அல்ல, அது மட்டுமே அல்ல, ஏதாவது ஒன்றை கொண்டு
உங்களுக்கு ஒரு சோதனையை நாம் கொடுப்போம், கொடுத்தே தீருவோம் இந்த உலக வாழ்க்கையில. சாபிரி, அப்படியான ஒரு சூழல்கள் ஏற்படுகிற போது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள். அப்போ மூமினுடைய வாழ்க்கையில கஷ்டமா இருந்தாலும் சரி, சிரமமா இருந்தாலும் சரி, எல்லாமே நன்மைக்குரியது.